முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 19-20 வயசு இளைஞர் யமன் நாட்டுக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புறாங்க. அனுப்பும்போது அவரை வாகனத்தில் உட்காரச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. அவர் பதறாரு, இல்லை யாரை சொல்ல, நீங்கள் தலைவர், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி, நீங்கள் உட்காருங்க, நான் நடந்து வரேன், நான் சொல்கிறேன் நீ உட்காருப்பா. அப்படியே போகும்போது சொல்கிறாங்க, நீ அடுத்த முறை வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த முறை பாருங்க, அதுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் முஆத் பின் ஜபலுக்கு அவருக்கு போகிறதுக்கு மனசு வருமா, ஆனாலும் அழுவுறாரு. இல்லை நீ போகணும், என்னுடைய உத்தரவு, சரி நீ போகிற, சரி உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னப்பா செய்வேன்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தாச்சு, ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் அந்த தலைவருக்கு அவருக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி தலைவருக்கும் அந்த லீடருக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷனை சஹாபாக்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதை ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, யாரை சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நான் குரானில் பார்ப்பேன், குரானில் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நல்ல இல்லைன்னு சொல்லலை, உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன், ஹதீஸில் பார்ப்பேன், அதில் தேடுவேன், ஹதீஸிலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன், இந்த குரானு ஹதீஸை அடிப்படையில் வச்சு நான் என்ன செய்வேன், ஒரு முடிவெடுப்பேன் அப்படிங்கிற. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தட்டி கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ தலைவரும் எல்லாம் எங்கிட்ட வரணும், எல்லாம் கை கட்டி நிற்கணும், எல்லாம் நான் தான் சென்டர் பாயிண்ட், எல்லாம் சொல்லவில்லை. ஆக ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை பிரித்து கொடுக்கிறார்கள்.